கோடிங்னு வந்தாலே நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, லாஜிக்கல் திங்கிங். ப்ரோகிராமிங் லாஜிக்னு சொல்லலாம். ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராப்ளத்த எப்படி நம்ம அப்ரோச் பண்றது? அண்ட் அந்த ப்ராப்ளம் பெருசா இருந்தா, அத எப்படி ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸா பிரேக் பண்றது? ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் கொண்டு வரணும். பட் இந்த ப்ரோகிராமிங் லாஜிக் பில்ட் பண்றத நம்ம ஒரே நாள்லலாம் லேர்ன் பண்ண முடியாது. பட் ஓவர் த டைம் ப்ராக்டிஸ் பண்ண நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு தான் நம்ம ChatGPT வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 7 ஸ்டெப்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 7 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கோடிங் கோடை லேர்ன் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா, அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ பேசிக்காக நிறைய ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள்ஸ், லூப்ஸ், டேட்டா டைப், ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன, ஜெனரிக்னா என்ன, இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் மாதிரி. நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் இது எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜை பிக் பண்ணி இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணுங்கள். பேசிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து மூவ் பண்ண முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் தெரியும்னா நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் வந்து நியூ டு கோடிங், எனக்கு எதுவுமே தெரியலன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் லேர்னிங் பேசிக் கான்செப்ட்ஸ். பட் பிரவீன், நான் பேசிக் கான்செப்ட்ஸை வந்து எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் கூகுள் போய் வெதர் நீங்கள் வந்து ஜாவா ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை பைத்தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போது லெட்ஸே நான் ஜாவா ப்ரிஃபர் பண்ணுறதுனால ஜாவா டுட்டோரியல்ஸ்னு டைப் பண்ணாலே போதும். W3 ஸ்கூல்ஸ்லேருந்து இருக்குது, ஜாவா T பாயிண்ட்லேருந்து இருக்குது, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேருந்து இருக்குது. மேபி உங்களுக்கு எந்த வெப்சைட் ப்ரிஃபரபுளாக இருக்கோ ஸோ அந்த வெப்சைட் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் எல்லாமே தெரியும்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ரைட், ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னா, பேசிக் கோடிங் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணணும். பேசிக் கோடிங் கொஷின்ஸ்க்கு ஒரு வெப்சைட் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் டாப் 100 கோட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும், ட்ரிப் இன்ஸ்டா அப்படின்னு. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேசிக் கோடிங்கும் இதில் இருக்கும். ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ், சி இருக்குது, C++ இருக்குது, ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து உங்கள் ஓனாக அந்த கொஷினை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர். ஸோ ஒரு கொடுக்குற நம்பரை வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ரொம்ப சிம்பிள், யார் வேணால் போடலாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ போக 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 வந்து சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரியாது, சில பேருக்கு லீப் இயர்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்போ அவங்களால வந்து அந்த கான்செப்டை யோசிக்க முடியாது, லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ப்ரைம் நம்பர்னால் என்னன்னே தெரியலனா உங்களால் அந்த கோடிங் போட முடியாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ChatGPT யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு கோடிங் கொஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து ப்ரைம் நம்பர் கொடுக்குறேன். ஸோ ப்ராம்ப்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா, வாட் இஸ் ப்ரைம் நம்பர், மேக் இட் சிம்பிள் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். லெட்ஸ் see என்ன கொடுக்குதுன்னு. ஸோ இதோட ஆன்சர் வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு. இதில் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கு. லெட்ஸ் டேக் த நம்பர் 7. இட்ஸ் அ ப்ரைம் நம்பர் பிகாஸ் த ஒன்லி வே டு கெட் 7 பை மல்டிப்ளைங் த ஹோல் நம்பர் 1 into 7. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு. ஸோ இப்போது நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3, சப்போஸ் இந்த ஆன்சரை பார்த்தும் உங்களுக்கு வந்து லாஜிக் பில்ட் பண்ண தெரியல அப்படின்னா ChatGPT கிட்ட லாஜிக் பில்ட் பண்ணுறதுக்கான ஹிண்ட்டு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும் நம்ம எப்படி ஆக்சுவலாக அதை கோட் பண்ணுறது அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் இருக்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹிண்ட் கேட்டு நீங்கள் பண்ணுறப்போ ஓவரால் த பீரியட் உங்களுக்கே வந்து ஓகே இப்படிலாம் யோசிக்கலாமா, இப்படிலாம் போடலாமான்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் போகிறப்போ நீங்கள் வந்து ஈஸியாக லாஜிக் பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது நம்ம வந்து ChatGPT கிட்ட ஹிண்ட் கேட்கலாம் ஃபார் ப்ரைம் நம்பர். கிவ் மீ அ ஹிண்ட் டு ரைட் த லாஜிக் ஃபார் ப்ரைம் நம்பர் இன் ஜாவா. இப்போது ஒரு ஹிண்ட் கொடுக்குது இல்லையா, ஸோ இந்த ஹிண்ட் வச்சு நீங்கள் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது புரியல அப்படின்னா மேக் இட் ஆஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒரு லைன்லேருந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான்
நம்ம எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாக பிரேக் பண்ணி அப்ரோச் பண்ணுறப்போ அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஹிண்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு லாஜிக்கை பில்ட் பண்ணுறதுன்னு எஸ்பெஷலி ஃபார் ப்ரைம் நம்பர்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கோடிங் போட்டு முடிச்சிட்டிங்க. ஸ்டெப் நம்பர் 3ல் அந்த ஹிண்ட்டை பார்த்து ஸ்டெப் நம்பர் 4 என்னென்னா, எப்போயுமே நம்ம கோடிங் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து ரன் ஆகணும். நிறைய மெமரியை வந்து இழுக்கக்கூடாது, நிறைய நேரம் ரன் ஆகக்கூடாது, நிறைய தேவையில்லாத வேரியபிள்ஸ், தேவையில்லாத லூப்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். மொத்தத்தில் சொல்லணுன்னா நம்ம கோடை வந்து ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கணும். ஸோ உங்கள் கோடை வந்து நீங்கள் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலான்னா, யூஸிங் ChatGPT. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கோட் பண்ணுறீங்க, ப்ரைம் நம்பர் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு அவுட்புட்டு வருது. பட் நீங்கள் போட்ட கோட் எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா அது வந்து நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் உங்கள் கோடிங்கை வந்து நம்ம ChatGPT கொடுத்து இதை ஆப்டிமைஸ் பண்ண அப்படின்னு வந்து கேட்குறப்போ என்ன ஆகும்னா, அது வந்து நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணிங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எக்ஸ்ட்ரா லூப் ஆட் பண்ணிங்களா, ஸோ எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆப்டிமைஸ்டாக வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் வேரியபிள் போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் லூப்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு கோடிங் ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். அதுவே ஆப்டிமைஸ்டாக தான் இருக்குது. மேபி அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த கோடிங்கில் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி ஆக்சுவலாக கொடுத்துருது. பட் யூசர் ரீடபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டபுள் பிரின்சிபல் அந்த வேரியபிள்லாம் டீக்ளரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் திங். நம்ம ஒரு கோட் போட்டோன்னா அது மற்றவங்களுக்கு வந்து ரீடபிளாக இருக்கணும், ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கமாண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக அந்த வேரியபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணணும், வேரியபிளுக்கு கரெக்டான நேம் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதுவே என்னென்னா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்குன்னு இதிலே சொல்லியிருக்கு. இம்ப்ரூவ்டு வேரியபிள் நேம் ஃபார் கிளாரிட்டி, ஆடட் ஸ்பேசஸ் ஃபார் ரீடபிலிட்டி, removed unnecessary parentheses, used proper codes for strings. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம்லேயே இவ்வளோ பண்ணியிருக்குன்னா, காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போகிறப்பெல்லாம் நம்ம நிறைய ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணோம். செகண்ட் திங், பேசிக் கோடிங் கொஷின்ஸை சால்வ் பண்ணோம். கோடிங் கொஷின்ஸு லாஜிக் பில்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு ஹிண்ட்டு கேட்டோம். அண்ட் ஃபோர்த் திங், நம்ம ஆப்டிமைஸ் பண்ணதுக்கு கற்றுக்கிட்டோம் இல்லையா? நம்ம 5th ஸ்டெப் என்னென்னா, மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து 4th ஸ்டெப் வரையும் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் மறுபடியும் இதே மாதிரியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணி போட பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் மட்டும் ஹிண்ட்டு கேளுங்க. பட் எனிவே நீங்கள் ஹிண்ட்டு கேட்டாலும் மறுபடியும் நீங்கள் தான் அந்த கோடிங் போட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஓகே, இந்த மாதிரியெல்லாம் நம்ம லாஜிக் பில்ட் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் உங்களுக்கு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எனக்கு எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நான் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து லாஜிக் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியும், எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்னு தெரியும். இது வரைக்கும் லேர்ன் பண்ணதை வச்சு ஒரு நார்மல் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 6 என்னென்னா, இங்கே தான் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. விச் we have to learn data structure and algorithm. ஏன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சின்ன ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் when it comes to complex problems, ஒரு பெரிய அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு வெப் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இல்லையா? நிறைய லூப்ஸு, நிறைய நம்ம சின்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணுவோம் இல்லையா? அதே வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமில் பண்ண முடியாது. ஏன்னா இட் வில் டேக் மோர் டைம். அதனால தான் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அல்காரிதம் வந்து நம்ம சூஸ் பண்ண தெரியணும். நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், லிஸ்ட் சம் சிம்பிள் அல்காரிதம்ஸ் அண்ட் த ரியல் லைஃப் யூஸ் கேசஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா லீனியர் சர்ச். ஸோ லீனியர் சர்ச் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட ரியல் லைஃப் யூஸ் கேஸ் என்னென்னா, சர்ச்சிங் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் ஐட்டம் இன் அ லிஸ்ட் ஆர் அரே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்டிங் எ நேம் இன் த ஃபோன் புக். ஒரு ஃபோன் புக் இருக்குன்னா, ஓகே லெட்ஸே உங்கள் அப்ளிகேஷனில் வந்து ஒரு பெரிய ஃபோன் புக் ரெக்கார்ட் இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணி தான் அந்த டேட்டாவை நெக்ஸ்ட்டு இதுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லீனியர் சர்ச் தான் இஸ் த பெஸ்ட். மேபி அது ஃபோன் புக்குன்னு சொல்லணும்னா ஒரு லிஸ்ட்டோ அரேவோ. ஸோ அதை தான் இதில் வந்து ஃபோன் புக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் அரேயில் நம்ம ஃபோன் நம்பர், நம்ம நேம், நம்ம அட்ரஸ் எது வேணால் இருக்கலாம். அதை பர்டிகுலராக சர்ச் பண்ணி எடுக்கிறதுல
பெஸ்ட் வந்து லீனியர் சர்ச். பைனரி சர்ச் எதுக்கு பெஸ்ட்னா டிக்ஷனரியில் ஒரு வேர்டை வந்து தேடுறதுக்கு. இப்போது நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டிக்ஷனரி ஆப்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைனரி சர்ச் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு வேர்ட் சர்ச் பண்ணி இது பண்ணோடனே இந்த சர்ச் தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அல்காரிதம் இருக்குது. கூகுள் மேப்ஸில் யூஸ் பண்ணுறது பிஎஃப்எஸ், இங்கே இருக்குது பாருங்கள், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கூகுள் மேப்பில் எப்பயுமே ஒரு 4-5 ரூட்ஸ் இருக்கும், பட் இட் ஷோஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பிஎஃப்எஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ப்ரீடிஃபைன்டாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு ஆல்ரெடி அவங்க அல்காரிதம் சொல்யூஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம அப்ளிகேஷனில் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே பிரவீன், நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எங்கே லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Geeks for Geeks இஸ் த பெஸ்ட். எனக்கு பொறுத்த வரையும் அதில் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் டியூட்டோரியல் Geeks for Geeksனு கூகுளில் போட்டாலே வரும். ஸோ எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அரே டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரிங்கு, லிங்க்டு லிஸ்ட், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா எல்லா அல்காரிதமும் இருக்குது. ரிகர்ஷன், சார்ட்டிங், சர்ச்சிங் அல்காரிதம், இது எல்லாமே அல்காரிதம் உங்கள் அப்ளிகேஷனில் வேணும்னா லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். டிஎஸ்ஏ வந்து தியரட்டிக்கலாக லேர்ன் பண்ணாலும் சரி, பட் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டெப் நம்பர் 7 ஃபைனல் ஸ்டெப். ஸோ இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன பண்ணோன்னா, ஸ்டார்ட் சால்விங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஹேக்கர் ரேங்க் இருக்குது, லீட் கோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் ஸ்டார்ட் சால்விங் த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஆல்ரெடி உங்களுக்கு லாஜிக் பில்ட் பண்ண தெரியும், ஆப்டிமைஸ் பண்ண தெரியும். ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு லீட் கோட்லேயோ ஹேக்கர் ரேங்க்லேயோ தெரிலனா, சேம் ப்ராசஸ் ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 4 மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹிண்ட் கேளுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து போட தெரியலையா, ஹிண்ட் கேளுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் அப்படியே ஐட்ரேட் பண்ணுங்கள் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கும். எனிவே நீங்கள் அந்த கொஷினை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சால்வ் பண்ணதை விட அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலான்னு ChatGPT கிட்ட உங்கள் கோடை கொடுத்து கேளுங்க. அது ஒரு வெர்ஷன் ஆஃப் ஆப்டிமைஸ்டு கோட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை பார்த்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1 to 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் தெரியாது, ஒரு 1 to 50 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும். நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், ஒரு பெரிய ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறோம், இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு கோடிங் போடுறது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். இந்த வீடியோ இருக்குன்னா, யாராவது நீங்கள் காலேஜ் முடிஞ்சு ஐடியில் ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் வந்து டெவலப்பராக போகலாம், இல்லை பேக் எண்ட் இன்ஜினியராக போகலாம். பட் எனிவே நீங்கள் வந்து கோடிங் கற்றுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டெவலப்பராக போனால் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you from Praveen.